வாரம்லாம் பார்வதி நிற்கிற இடம், உட்கார இடம், போகிற இடம், வர இடம்லாம் ஒரே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் வரப்போகுது. ஃபேமிலி டாஸ்கில் எங்கள் வீட்டிலேருந்து யார் யார் வரப்போகிறான்னு தெரியல. எங்கள் அண்ணன் என்ன பேசுவானோ, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்களோ, இங்கே வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் வெளியே எப்படி போகுதுன்னு தெரியல. அதை அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. வரவங்க கிட்ட இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும். இவங்க புலம்புறத பார்த்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களும் சரி, வெளியிருந்து பார்க்கக்கூடிய நமக்கும் என்ன தோணுச்சுன்னா, முக்கியமாக பிக் பாஸ்க்கே என்ன தோணிருக்கோம் அப்படின்னா, பார்வதி ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டக்கூடியவங்க. ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதை அப்படியே ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கக்கூடிய பார்வதியே அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்தால் ஏதோ ஒரு சிறப்பான சம்பவம் இந்த வாரம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சோம். ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்து பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். கிளிக்கு ரக்கமெல்லாம் சிச்சு அப்படின்னு பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க அம்மாவை கிள்ளி முத்தம் கொடுத்து சொல்கிறாங்க, நீ ஒருத்தி மட்டும்தான் என்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல அம்மா, நல்ல பொண்ணு, சூப்பரான காம்போ தான். இனி இவங்கள பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா டே 1லேருந்து ஒரு 75 நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களையே வெளியேருந்து பார்த்துட்டு வரக்கூடியவங்க எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய நாட்களை இன்னும் பார்வதி இன்னும் தைரியத்தோடு எப்படிலாம் சேட்டைகள் பண்ண போகிறாங்க அப்படின்றத தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆடை சுதந்திரம் அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை வந்து விமர்சிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டில், அதாவது வெளியே அவங்க எப்படி இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்ல, ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க போடக்கூடிய உடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அது அவங்களோட விருப்பம், அவங்களோட ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு உலகம் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்க ட்ரெஸ்ஸை நல்லா கழட்டி விட்டு அப்படி போடுறது, அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அவங்க அம்மா வரும்பொழுது இந்த ட்ரெஸ்ஸை பற்றியாவது கொஞ்சம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க அதை பற்றியுமே எதுவுமே சொல்லலை. இனிமே பார்வதி பற்றியோ அவங்க அம்மா வந்ததை பற்றியோ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.